ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நான் மற்றும் ஒரு சமையல் டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். வாங்க சட்டுன்னு போய் டக்குன்னு பார்த்தலாமா? இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இட்லி துணிங்க. இட்லி நம்ம என்ன தான் வந்து இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் இனிமேல் ஸ்டாண்டில் தான் வருது. நானே இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். முந்தைய துணி போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது ஈஸியாக நம்ம எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அப்போதைக்கு சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வச்சுருந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மத்தியானம் சாப்பிட்லான்னு வச்சுருந்தீங்கனாலும் அது அப்படியே காஞ்சு போயிடுது. இந்தமாதிரி துணியில் பழைய காலத்தில் நம்ம பண்ண மாதிரியே துணியில் ஊற்றி நம்ம போடுற இட்லி மாதிரி அந்த டெக்ஸ்சர் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க எண்ணெயில் ஊற்றுறது. வாங்க இப்போ இந்த துணி எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். துணி ஊற்றி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நான் வச்சுட்டு வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்டைல் கடைக்கு போனாலும் இது பேர் காடா துணிம்பாங்க, இல்லாட்டி இட்லி துணின்னு கேட்டாலே கிடைக்கும். இப்போ இது வந்து நான் நல்லா 1 மீட்டருக்கு வாங்கியிருக்கேங்க. மொடன்னு இருக்கும். நீங்கள் வாங்கும்போது நல்லா கஞ்சி இருக்கும். அதனால் நல்லா தண்ணியில் வந்து அலசிட்டு 4-5 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்புறம் அயன் பண்ணி இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வெளுப்பாக கூட அந்த கலரில் கிடைக்கும். இது நல்லா இப்போ வெள்ளையில் வாங்கியிருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி உங்கள் தட்டோட அளவு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்காங்க. இதுக்கு ஒரு பேனா, ஒரு கத்திரிக்கோல் வச்சுருக்கேன். துணியை நம்ம விரிச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய துணியில் உங்கள் தட்டு இந்த அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓரத்துலலாம் கொஞ்சம் இடம் கொடுங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்காவது இடம் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இது புதுசாக இருக்கவங்களுக்காக சிம்பிளாக அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அதனால் பேனால் வட்டமாக கோடு போட்டுக்கோங்க. வட்டமாக கோடு போட்டாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சுற்றிலும் 1 இன்ச் அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன். இப்போ அழகாக இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இடம் கொடுத்து. இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நீங்கள் வட்டமாக இப்போ கட் பண்ணணும். அதனால் ஸ்கொயரை கட் பண்ணதுக்கப்புறம் இதை வட்டமாக கட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி கொஞ்சம் இடம் விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ இது வட்டமாக வெட்டியாச்சு. நம்ம இப்போ நடுப்புறையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நடுப்புற ஓட்டை இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் அப்படியே வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. இந்த பாருங்கள், சர்க்கிளாக உங்களுக்கு தெரியுது. அதுக்கும் அந்த சர்க்கிளில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதையும் அழகாக இப்போ வெட்டிக்கலாம். நடுப்புற பாருங்கள், நடுப்புற இதுவும் கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எவ்வளோ தட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்குமே கட் பண்ணிடுங்க. இது அப்படியே நீங்கள் வந்து போடலாம். துணியில் இட்லி நம்ம போடும்போது நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு பாருங்கள், இந்த ஓட்டைக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம துணியில் நனைச்சிட்டு போடும்போது இது சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி துணியை நினச்சோன்னா இப்படி குழி இருக்கும். இப்படி வெளியில் நம்ம போடுறதுக்கு இடம் இருக்கணும். அதுக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுத்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ரொம்ப பொறுமையாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, அழகாக இப்படி உருட்டி ஊட்டி அதை அழகாக கையாலேயே தச்சிருவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, கடைசியாக நம்ம யூஸ் பண்ண இந்த ஓரத்தில் நூல் வரும். அது அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்தமாதிரி நம்ம தச்சிட்டோன்னா அது இன்னும் நாள்பட வேற நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இல்லாட்டி நூல் வந்து அப்படியே பிஞ்சுக்கிட்டு வந்து அசிங்கமாக போயிடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை உங்களால் முடியலன்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து டெய்லர் வச்சுருக்காங்க, மிஷின் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்டயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே மெலிசாக இந்த பீக்கோ அடிக்கிற மாதிரி உங்களுக்கு மடித்து கொடுத்துருவாங்க அழகாக. அந்தமாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுதாங்க இட்லி வந்து இந்த மாதிரி துணி போட்டு செஞ்சு பாருங்கள். அந்த காலத்தில் பாரம்பரியமாக செஞ்சது இந்த முறை தான். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். நீங்கள் அது பேக்கிங் லஞ்சுக்கு இல்லாட்டி ஊருங்களுக்கு எங்கேயா எடுத்துகிட்டு போகணுன்னா அப்படியே மிருதுவாக அவ்வளோ நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது
இப்போ இந்த துணியை எப்படி இட்லி தட்டில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி தட்டில் இந்த துணியை வந்து முதல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு அது மேலே போட்டுக்கோங்க. துணியை போட்டோன்னே அது நல்லா இங்கே பாருங்கள், நல்லா கிரைண்டரில் புதுசாக போட்டு அரைச்ச மாவு இப்படி ஒவ்வொரு புளியிலையா எப்பவும் பாதி தான் ஊற்றுவோம், இந்த மாதிரி பாதியாக ஊற்றிக்கோங்க. இப்போ மீதி உள்ள தட்டுலையும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட 4 தட்டு இருக்குது. ஒவ்வொரு தட்டுலையும் பாருங்கள் அதேமாதிரி ஊற்றி இப்படி அடுக்காக வச்சு இப்போ இட்லி சட்டியில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ தட்டை எடுத்துட்டு துணி மேலே தண்ணி கையில் ஊற்றிட்டு நல்லா தெளிச்சுக்கோங்க. இது சூடாக்கும் போதே நீங்கள் தட்டு திருப்பி போட்டு பண்ணிடலாம். தண்ணி தெளித்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள துணியை மெதுவாக அப்படி இழுக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி அது மாதிரி துணி எடுத்துக்கோங்க. இப்போ துணியில் போட்டு எடுத்த இட்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம என்ன தடவினாலும் இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஆனால் இதை பாருங்கள், நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனாலோ ஊருக்கு பேக் பண்ணுறதுனாலோ இதே மாதிரி மிருதுவாக நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. என்கிட்ட 4 தட்டு இருக்கிறதுனால இந்தமாதிரி 4 விதமாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ தட்டு இருக்கோ அதேமாரி பார்த்து அழகாக இதேமாரி செஞ்சு பாருங்கள். இட்லி பாரம்பரியமான இட்லி உங்கள் வீட்லேயும் என்னமே மணக்கட்டும். நன்றி, வணக்கம்.